பண்ணுற டூத்பேஸ்ட்டில் நிறைய நீம் கண்டென்ட் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டில் நிறைய சார்கோல் கண்டென்ட் இருக்குது. இப்போ இருக்கிற ரீசன்ட் டூத்பேஸ்ட் தான் எனக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்குது, நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய 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 கண்டென்ட் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டூத்பேஸ்ட் அப்படின்னாலே நமக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ், ஒரு பிராண்டுமே ஒரு புது ஏஜெண்ட்டை அதில் இன்கார்பரேட் பண்ணிவிட்டு நம்ம டூத்பேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்துட்டுருக்கதை நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ மெயின்லி டூத்பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில மெஜாரிட்டி ஒரு சில 3-4 கண்டென்ட் இருக்கும். எப்போவுமே ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அந்த நுரை வரணும் இல்லையா, அதுக்காக ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று அந்த சர்ஃபேஸஸில் ரிமூவ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு அப்ரெசிவ் ஏஜென்ட் இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக தேவைப்படுறதுக்காக அதுக்காக ஒரு சில கண்டென்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பேஸ்ட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஹியூமிடிஃபையர், அந்த ஈரப்பதம் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சில காம்போசிஷன்ஸில் தான் ஒரு டூத்பேஸ்ட்டே செய்கிறாங்க. சரிங்களா? ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் போத்னி ஃப்ரம் மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனலில் நீங்கள் நிறைய டென்டல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஜென்ரல் ஹெல்த் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இன்றைக்கி நான் பேச டூத்பேஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் மே பி த டூத்பேஸ்ட், ஹெர்பல் டூத்பேஸ்ட் ஒரு நான் ஹெர்பல் டூத்பேஸ்ட், டீத் ஒயிட்டனிங் டூத்பேஸ்ட், வாட் எவர் மே பி. ஸோ டூத்பேஸ்ட் மட்டுமே நமக்கு எஃபெக்டிவான அவுட்கம் கொடுக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த டூத்பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ டூத்பேஸ்ட் மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்ஷுமே இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரூல். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சாஃப்ட், அல்ட்ரா சாஃப்ட், மீடியம், ஹார்ட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் டூத் ப்ரஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 3 டூத் ப்ரஷ் 3+1 ஆஃபர் இருக்கா, 2+1 ஆஃபர் இருக்கா அப்படின்றத பார்க்குறோமே தவிர அது என்ன கைண்ட், மீடியமாக, சாஃப்டாக, ஹார்டாக, இது நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது ஒரு சில பேர் மட்டும்தான் அதை செக் பண்ணி வாங்குறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1+1 ஆஃபர் கிடைக்குமா, 2+1 ஆஃபர் கிடைக்குமா அப்படின்றத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மாதத்துக்கு நம்ம எவ்வளவோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஓரல் ஹைஜீன் நம்மளோட ஜென்ரல் பாடி ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஓரல் ஹைஜீனுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சில அமௌண்ட்டை சின்ன சின்ன செலவாக இருக்கும்போது ஸோ இதெல்லாம் நம்ம காசு பார்க்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்து. ஓகேங்களா? ஸோ இந்த டூத் ப்ரஷ்ஷில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டூத் ப்ரஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் டூத் ப்ரஷ் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள். அல்ட்ரா சாஃப்ட் அந்த மாதிரி டூத் ப்ரஷ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மவுத்தில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்டேஜஸில் அவங்க டென்டிஸ்ட்டே நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது எங்கே இண்டிகேட்டடோ அங்கே யூஸ் பண்ணால் போதும் அப்படின்றது தான். மீடியம் சைஸ்டு டூத் ப்ரஷ், கரெக்டான ப்ரஷிங் மெத்தட், கரெக்டான குவாலிட்டியான ப்ரஷிங் டைம். ஓகேங்களா? குவாலிட்டியான ப்ரஷிங் டைம் வித் எ மினிமல் அமௌண்ட் ஆஃப் டூத் பேஸ்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த மோஸ்ட் நீடட் ஒன் ஃபார் ப்ரஷிங் டெக்னிக். அண்ட் அதே மாதிரி ட்வைஸ் ப்ரஷிங் பண்ணும்போதும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு குவான்டிட்டி, பேஸ்ட் குவான்டிட்டி எல்லாமே இதே மாதிரி தான் நம்ம ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நம்மளோட ஓரல் ஹைஜீன் நல்லா மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் ஒன் மோர் திங், டென்டல் விசிட், அதாவது 6 months ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் டென்டல் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் ப்ரஷிங் மட்டும் பண்ணால் போதும், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சின்ன கேவிட்டி இருக்குது, பிளாக் கலரில் ஒரு டாட் இருக்குது, சின்னதாக தானே இருக்குது, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் 6 months ஒன்ஸ் இல்லை ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு டென்டல் விசிட் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வந்தாலுமே ப்ரிவென்டிவ் ஸ்டேஜ்லேயே, ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே நம்ம கேட்ச் அவுட் பண்ணும்போது ஸோ என்ன சொல்கிறது, ஃபைனான்ஷியலாகவும் சரி நம்ம ஹெல்த் வைஸும் சரி இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு கேட்ச் இட் வாட் எவர் மேபி ஏர்லியர். அதே மாதிரி நம்மளோட ஃபைனான்ஷியலோட என்ன சொல்கிறது எக்ஸ்பெண்டிச்சரும் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி ப்ரஷிங் as well as 6 months once dental visit is the most needed one for perfect oral hygiene. So thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.
இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நிறைய பியூட்டிஃபுல் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கீப் யுவர் சப்போர்ட் டு மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல்.